ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காக சாப்பாடு ஏன் கொடுக்கணும்? இங்க பண்ண மொத்த கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சாப்பாட்டுக்கு தான் இருக்கு. ஏன் சாப்பாட்டுக்கு இருக்கு? ட்ரெஸ் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பணம் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பேச்சுக்கு வாயில போதும்னாலும் மனம் இன்னும் வேணும்னு. சாப்பாடு போடுங்க, தட்டு நிறைய சாப்பாடு ஏன் போதுன்றான்? திருப்தி அடைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது உணவு ஒன்றுதான் ஆன்மாவிற்கு திருப்தி அளிப்பது. மனம் என்பதற்கு திருப்தியே கிடையாது. மனம் செய்யும் போது ஒருவனின் ஆன்மாவிற்கு நீங்கள் பண்ண அத்தனை பாவமும் அழியும், புண்ணியமும் சேர்ந்து அழியும். எப்போ இந்த புண்ணியம் எனக்காகவே மாற்ற வேண்டும். இதை அதுக்காக எவ்வளவு பாவம் மட்டும் சாப்பாடு போட்டா எல்லாம் சரியாயிருமா? அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான வினையை நீ அனுபவிச்சுதான். இன்னைக்கு 10 தப்பு பண்ணிட்டு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு போட்டா எல்லாம் டேலி ஆயிரும். இந்த கணக்கு வழக்கு என்ன மேத்தமேட்டிக்ஸா உங்களுக்கு? கர்ம வினைகளும் அப்பதான் அழியும், உங்களோட பெரிய பெரிய பாவங்களும் அங்கதான் அழியும். அது வரைக்கும் அழியறதுக்கு சான்ஸே கிடையாது. தினமும் ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துடலாமா?